உங்களுக்கு நடந்ததுதான் மேம் எனக்கு நடக்குது. சம்பளம் தர மாட்டேன்னு சொல்றாங்க. அவரை குவிட் பண்ணாம என்ன பண்ணணும்னா? நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டு என்னைய கூப்பிட்டு வச்சு கம்ப்ளைண்ட் பண்றீங்கண்ணே. இப்ப நான் என்னோட ஏப்ரோனும் இதுவும் கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா எனக்கு காசு தர மாட்டாங்களா? நான் ஒன்னும் சங்க தலைவர்லண்ணே. ஓ அட போட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கெஸ்ட் கிட்ட பேசாதீங்க. என்னால பேச முடியும். நான் தான் குவிட் பண்ணிட்டேன்ல. நீ அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன். என் பிரச்சனையை நான் வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? வேற யாராவது இருக்காங்களா இங்க? இல்ல யாராவது பேச வராங்களா? இதோ வந்துட்டேன். யாரும் வரல. அப்ப நான் இப்படி பண்ணதான் முடியும். நானும் அவங்கள மாதிரி அவுட் சைடர் தான். இப்போ மேனேஜர் தான் அட்வைஸ் பண்ணி தாவரிக்கானா இவனு ஏய் என்னது இரு. உங்களுக்கு ஹெல்த் ரீசன்ஸ்க்காக நீங்க வெளில தான் மேடம். இல்ல மேடம் சாரி நீங்க வெளில அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக? இல்ல எனக்கு ஓகே தான். நான் இப்பதான் மாத்திரை போட்டிருக்கேன். அதனால அடிக்கடி ஸ்னீசிங் வரும் எனக்கு. இந்த நக்கல் தானே வேணான்றது. நான் எங்க உங்களை நக்கல் பண்ணேன்? வெளியில போலாம். மேனேஜர் ஹோட்டல் வேணா பண்ணிக்கோங்க. ஸ்டாப் தட் திங் ஃப்ரம் us. சர்க்காசம் வேண்டாம். வெரி இன்ட்ரெஸ்டிங் பட் ஐ டோன்ட் கேர். we don't like this kind of hospitality. we don't want to. ஒருத்தரால என்டையர் ஹோட்டலுக்கு கெட்ட பேர் வர வேண்டாம்ல. வரணும். வருவான் பாரு. வரணும். சம்பளத்தை கொடுங்க மேடம், நான் போய்க்கிறேன். இந்த கொஞ்சம் வெளியில இருந்து நம்ம பேசலாமா? நீங்க வரீங்களா? முடியாது. மூடிக்கிட்டு போன வை. பம்பெழுத்தது பார்வதி. பம்பெழுத்தது நீங்க இங்க வாங்க. பார்வதி. நானா? டேய் என்னைக்கு கொடுத்துற நீ? வாங்க. நீங்க மேனேஜர் கிட்ட வந்து உட்காருங்க நான் கொடுக்குறேன். என்னால போய்க்கார முடியாது. எக்ஸ்கியூஸ் மீ. எக்ஸ்கியூஸ் மீ. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். யாரும் என்கிட்ட பேச வரல. சம்பளத்தை பத்தி பேசல. தர மாட்டேன்னு சொன்னீங்க. யாரா சொன்னா? நீ தானமா சொன்ன? வாங்கிட்டு தான் போவேன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சட்டிக்குள்ள முடி கிடந்தது. அதை தூக்கி வெளியில போட்டுட்டு தான் அந்த சட்னியை உங்களுக்கு கொடுத்தோம். அது நான் கிடையாது. இப்போ நிக்கிற ஷெஃப். மாட்டிக்கிட்ட பங்கு. அப்புறம் முடி எடுத்து தான் நாங்க உங்களுக்கு சட்னியே கொடுத்தோம் அப்படின்னு. Oh my god. சொல்லும்போதே ஒரு மாதிரி. சரி ப்ரோ கோச்சிங்க. This is what nonsense. டிஸ்கஸ்டிங்கா இருக்குல்ல இதெல்லாம். it will reflect badly on the hotel side. சந்தோஷப்படுங்க அதுக்கு. ஏங்க அது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் வாட் இஃப் அது உண்மையா இருந்ததுன்னா அப்படின்ற மாதிரி இப்போ இருக்கு. நான் தான் ஹெட் ஷெஃபா இருந்தேன். அதுக்குள்ள அவங்க வந்து அந்த முடியை எடுத்து போட்டுட்டு உங்களுக்கு சட்னியை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்றாங்க. நான் வந்து சொன்னேன் இது தப்பு அப்படின்னு சொன்னேன். நான் ஏத்துக்க மாட்டேன். தப்பு தான். தோசை எடுக்கும்போது கையில எடுத்து கொடுக்காதேன்னு. கையில தான் எடுத்து கொடுப்பாரு. என்ன பண்ண முடியும்? நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நைட்லாம் தூங்கல பிகாஸ் ஆல்ரெடி தலைவலினால தூங்கல. அதனால இப்ப நீ என்ன சொல்ல வர? காலையிலயும் லவுட் மியூசிக்ல எழுந்து ஒரு மாதிரி காது அப்படியே ஜாரிங்கா இருக்கு. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ணணும். நீங்க எதுக்கு காலையில அவ்வளவு மியூசிக் போடுறீங்கன்னு தெரியல இந்த பிரமிசஸ்ல.